இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரவுடி பேபி சூர்யா இந்த பெண்மணியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பெண்மணி கொடுக்குற பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தங்கமானதா இருக்கும். ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. இன்னைக்கு என் பையன் வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. நீங்க தப்பான தொழில் செய்யுங்க, உங்க பசங்களை கூட்டிட்டு போனா என் வாழ்க்கை என்ன? ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டேன், இப்ப நான் வந்துட்டு அப்படி இல்ல, என் பிள்ளைங்களுக்காக நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதிகபட்சம் இவங்களை யார் பேட்டி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யூடியூப் சேனல்ல பல நேரங்கள்ல இந்த பெண்மணியை நான் பார்த்தது உண்டு. நிறைய தடவை உங்களை பேட்டி எடுக்கும் போதெல்லாம் இவங்க தன்னை திருத்தி கொண்டதாகவும் நம்ம இந்த மாதிரிலாம் இல்லங்கிற மாதிரி எல்லாம் இந்த பெண்மணி பேசுவாங்க. அதே மாதிரி திவ்யா கலச்சி இந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். விஷம் குடிக்கிற மாதிரி அடிக்கடி இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க போனீங்கன்னா ஐயோ நான் போயிட்டேன், இவ்வளவு பெரிய மாத்திரை என்ன மாத்திரை தெரியல, மூதை முழுங்க போது தெரிஞ்சிச்சு அது என்ன மாத்திரன்னு தெரியல, இவ்வளவு பெரிய மாத்திரம் ஊர்ல எதுக்கு முதல்ல வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கோவம். அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் அப்படியே வந்துட்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பத்திக்கிட்டு வரும் பார்க்கும் போதெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பட்ட ஒரு பெண் தான் வந்துட்டு திவ்யா கலச்சி. உங்களுக்கு நல்லா தெரியும். தாலி வரைக்கும் கட்டிரும், கேவலமா வந்துட்டு உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கும், கேட்டா அதெல்லாம் வந்துட்டு பிராங்கிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் Facebookல தான் பழக்கம், வளரணும்னு ஆசைப்படக்கூடிய மாடல்ல அவர் ஒருத்தர். ஒரு நாள் வந்துட்டு இவருடைய போட்டோவை அந்த பொண்ணு வந்துட்டு போஸ்ட் போட்டு அந்த பையனுக்கும் டேக் பண்ணி நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் முடிக்க போறோங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துச்சு. இது என்னடா இப்படி ஒரு வீடியோவா இருக்குது, இது என்ன விஷயம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். என்னடா நடக்குதுங்க, போய் அந்த பொண்ணையடா காதலிக்கிற அறிவியலையடா உனக்கு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சேன். அவன் சொன்னா இல்ல மச்சான், இது ஒரு கண்டென்ட்க்கு நம்ம இன்ஸ்டால வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வரணுங்கிறதுக்காக பே பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா நான் அசிங்கமா பேசுறதுக்குள்ள போனை வச்சிருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் அந்த பெண்ணிட்ட போயிட்டு நான் ஃபேமஸ் ஆகணும், ஏன்னா அந்த பெண் வந்துட்டு என்ன வேணாலும் பேசும். அந்த பொண்ணை தூக்கி உள்ள தூக்கி வச்சானா ஜெயிலே என்ன வந்துட்டு அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க கூட கூச்சம் இல்லாம பேசும். அது உண்மையா பொய்யா, இல்ல உண்மையாவே இந்த பொண்ணு இப்படிதானா இல்ல நடிக்குதா தெரியவே இல்லை, உண்மையாவே தெரியல. அந்த மாதிரி தான். ஆனா ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா கொடுக்கும், ரொம்ப தெளிவா பேசும். சில யூடியூப்கள் அந்த பொண்ணு வந்து பேசும்போது பாவமா இருக்கும், சில யூடியூப்கள் அந்த பொண்ணு பேசும்போது பார்க்கும்போது கோவம் வரும், சில யூடியூப்கள் அந்த பொண்ணை பார்க்கும்போது வேற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா பன்முக திறமை கொண்டவர்கள் பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பொண்ணுக்கு முகத்துக்குள்ள நவரசத்தையும் காட்டும். திவ்யா கலத்தை சொல்லும் போது எனக்கே அவங்க கூட கண்டார ஒழிக்காது. அஸ்தம் இல்லாத அந்த வார்த்தையை சொல்லும் போது சிரிப்பு வருது. அறிவுகட்ட பயலுங்க எப்படி பேர் வைக்கிறாங்க.